ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம போட்டீங்க அப்படியே மங்களாச்சரணை ஆரம்பிச்சிடலாம். அடா 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 அடா. நல்ல தரிசனம். எஸ். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनि नामिने नमाचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरगदामदाय नगरग्रामदारिणे विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா டியர் டிவோட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஆஹ் ரொம்ப முக்கியமான, இது வந்து முக்தி ஸ்தலங்கள்ல ஒண்ணு ராமேஸ்வரம். நமக்கு நிறைய முக்தி ஸ்தலங்கள் இருக்கு. நமக்கு இந்தியால 7 முக்கியமான முக்தி தரக்கூடிய ஸ்தலங்கள் இருக்கு. அதுல ராமேஸ்வரம் ஒண்ணு. சோ இன்னைக்கு நம்ம அந்த ராமேஸ்வரம் புண்ணிய தாமத்துக்கு வந்து ஆன்லைன்ல நம்ம யாத்ரா போலாம். எல்லாரும் ரெடியா? यस माता जी। रेडी माता जी। ஹரே கிருஷ்ணா. ஓகே. ராமேஸ்வரம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துல வரக்கூடியது ராமாயணம் தான் இல்லையா? ராமரோடு சம்பந்தப்பட்ட, பகவான் ராமச்சந்திர மூர்த்தியோட சம்பந்தப்பட்ட ஒரு திருத்தலம். ராமேஸ்வரம் அப்படின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா சொல்லப்படுது. அதாவது நமக்கு தெரியும் முழுமுதற் கடவுள் வந்து பகவான் கிருஷ்ணர். ராமரும் அவர்ல இருந்து வேறுபட்டவர் கிடையாது. பூரண புருஷோத்தமன் அவரு. அவர் வந்து எப்பவுமே பகவானுடைய ஒரு இயல்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய பக்தர்களை வந்து மேம்படுத்தி பாக்குறதுல பகவானை விட்டா வேற ஆளே கிடையாது. பக்தர்களை ரொம்ப மேம்படுத்தி காமிப்பார். தன்னை விட தன்னுடைய பக்தர்கள் புகழ் பெறணும் அப்படின்னு நினைக்கிறதுல கிருஷ்ணர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அதுல ராமரும் சளைத்தவர் கிடையாது. அதனால ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னா இது வந்து எங்க இருக்குது அப்படின்னா, முதல்ல அந்த ராமேஸ்வரம்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சொல்லப்படுது. அதாவது ஸ்ரீராமர் வந்து சீதா பிராட்டிய கடத்தி சென்ற அந்த ராவணனை வதம் பண்ணிட்டு, ராவணன் வந்து ஒரு பிராமணன். சோ அதனால அவருக்கு தோஷம் பிடிச்சிட்டதா சொல்றாங்க. ஆக்சுவலி பகவானுக்கு எந்த தோஷமுமே பிடிக்காது. ஏன்னா பகவான் வந்து ஒரு மனித ரூபம், ஒரு மனிதனா, ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி வாழணும், ஒரு கணவன், ஒரு மகன், ஒரு தந்தை, எப்படி இந்த ஒரு ஒரு க்ஷத்ரியன் எப்படி வாழணும் அப்படின்றத உதாரணம் அமைச்சு காமிக்கிறதுக்காகத்தான் ராமர் அவதாரம் நடந்தது. பிறகு நிறைய அசுரர்களை வதம் பண்றதுக்காகவும் அது க்ஷத்திரியர்களுடைய கடமை அந்த அவதாரம் நிகழ்ந்தது. அப்போ அந்த ராமர் மனித ரூபம், மனித கதாபாத்திரம் ஏற்றிருந்ததுனால அவருக்கு பிரம்மஹத்தி, அவரும் அந்த மனித இதுக்கு உட்பட்டு அவரு வந்து ஆக்ட் பண்றாரு. சோ அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அகஸ்திய முனிவர் சொல்றதுக்கு இணங்க, இது வால்மீகி ராமாயணத்துல இருக்குதா எனக்கு தெரியாது. பட் வந்து நம்ம படிச்சத நான் வந்து சொல்றேன். இது வந்து ஏன்னா பகவான் வந்து மனித கதாபாத்திரம் ஏற்றிருந்ததுனால ஒரு மனிதன் என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அதை பகவான் செஞ்சு காமிச்சார். காரணம் பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கிறாரு, எத்யத் ஆச்சரதி சிரேஷ்ட தத்த தேவேத ரோஜனா சயத் பிரம்மாண்டம் குருதே லோகஸ்தத்தனு வர்த்ததே. பெரியவங்க எதை உவமை அமைச்சு காமிக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க பின்வர்றவங்க அதை பின்பற்றுவாங்க. இப்போ ராமர் வந்து ஒரு பிராமணரை வதம் பண்ணிட்டு எதுவுமே செய்யல அப்படின்னா, ராமரே செய்யல நானும் செய்ய மாட்டேன். அப்பேற்பட்ட ராமரையே விமர்சனம், சீதா பிராட்டியை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க திரேதாயுகத்திலே இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது
அப்போ அதனால ராமர் வந்து ஒரு உதாரணம் அமைச்சு காமிக்கிறதுக்காக ராமேஸ்வரம் அந்த புண்ணிய ஸ்தலத்துல வந்து சீதா பிராட்டி, அப்புறம் லக்ஷ்மண்ஜி, எல்லாரும் விபீஷணன் உட்பட எல்லாரு சமேதரா அங்க வந்து அந்த பிரம்மஹத்திய தோஷம் போகிறதுக்காக சிவலிங்க பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான அதுல பிரதிஷ்டை பண்ணணும், அவருடைய விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்றாங்க. அப்போ ராமர் வந்து ஹனுமன் கிட்ட சொல்றாரு, ஆஞ்சநேயா நீ போய் கைலாஷ்ல போயிட்டு சிவலிங்கம் நீ எடுத்துட்டு வாங்க, பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் வந்து கைலாஷ்க்கு கிளம்பி போறாரு. அதுக்கு முன்னாடி இவங்க பூஜை பண்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பூஜை நேரம் வந்து நெருங்கிருச்சு, ஹனுமந்தர் இன்னும் வரல. சோ அதனால என்ன பண்றாங்க, சீதா பிராட்டி தன்னுடைய கையால, அவருடைய சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி தன்னுடைய திருக்கரங்களால மண்ணை உபயோகிச்சு ஒரு சிவலிங்கம் பண்றாங்க. அதை பிரதிஷ்டை பண்ணி நல்ல நேரம் போகக்கூடாதுன்றதுக்காக அங்க பகவான் அந்த ராமர் சிவபெருமானுக்கு பூஜை எல்லாம் பண்ணி அந்த தோஷம் போக்குறதா சொல்லப்படுது. அப்போ அதனால அதுக்கு ராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. இது வந்து ராமேஸ்வரம் எங்க இருக்குது அப்படின்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பாம்பன் அப்படின்னு ஒரு தீவு இருக்கு, ஒரு டிபெட். அந்த தீவுல இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த ராமேஸ்வரம். இது வந்து ரொம்ப இந்திய புராணங்கள், அப்புறம் அந்த வரலாற்று கதைகள்ல ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு, இத வந்து தமிழ்நாட்டின் தீவு நகரம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதாவது புண்ணிய ஸ்தலங்கள்ல ஒண்ணு, அதுக்கப்புறம் முக்தி தரக்கூடிய ஸ்தலங்கள்ல ஒண்ணு, அப்புறம் தமிழ்நாட்டுல முக்கியமான யாத்ரா ஸ்தலங்கள்லயும் இது ஒன்னா இருக்கு. சனாதன தர்மத்துல ரொம்ப கனெக்டா இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய தாமம் தான் இந்த ராமேஸ்வரம். இங்க வந்து நமக்கு ஓகே, நான் அந்த படம் எல்லாம் காமிச்சு தரல இல்லையா. இது வந்து பாம்பன் பாலம். இது வந்து ரொம்ப முக்கியமான முக்கிய ஸ்தலங்கள். இங்க என்னெல்லாம் இருக்கு, முக்கியமான முக்கியத்துவம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, இது ராமநாத சுவாமி டெம்பிள். இது வந்து அங்க இருக்கக்கூடிய பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாம்பன் பாலம். இது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. இது வந்து 1914 1914 இந்த பாலம் வந்து பாம்பன் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இது வந்து 2.2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஓல்டு பிரிட்ஜ். அது 1914. அதுக்கப்புறம் 2025 வந்து புதுசா இந்த பாலம் வந்து எடுத்து கட்டியிருக்காங்க. இது வந்து அந்த ராமேஸ்வரம் தீவு இருக்கு இல்லையா, அந்த பாம்பன் தீவு, அந்த ராமேஸ்வரத்தை அந்த நம்ம தமிழ்நாட்டோட மெயின் பிரதான சாலையோட இணைக்கக்கூடிய ஒரு ரயில் பாலம், அந்த மாதிரி சொல்லலாம் இத. அப்புறம் வந்து இதுல முக்கியமான இன்னொரு ஸ்தலம் வந்து தனுஷ்கோடி. இதை நான் ரெண்டாவது நல்லா விவரிக்கிறேன். இப்பவே நம்ம சொல்லிடலாம். தனுஷ்கோடி வந்து இது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவு. 4 புறங்கள்லயும் சுத்தியும் கடல் பாத்தீங்கன்னா தெரியும். இதுல நம்ம இடங்கள்ல இருக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ள இருந்தது. கோயில்கள் இருந்தது, ரயில் நிலையம் இருந்தது, சர்ச் இருந்தது, போஸ்ட் ஆபீஸ் இருந்தது, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இடங்கள்ல என்னெல்லாம் இருக்கோ வியாபார ஸ்தலங்கள் எல்லாமே இருந்தது உள்ள. அந்த நேரத்துல ஒரு 1964 1964 ஒரு பூகம்பம் வருது. அது வந்து அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பூகம்பம்னா அந்த மக்களுக்கு என்னன்னே தெரியாது. நல்லா காற்றடிக்கும், மழை வரும், அடிக்கடி அப்படி வரும், அது சரியா போயிடும். ஆனா அன்னைக்கு அந்த அதே மாதிரி இருந்திருக்குது. அதாவது 23rd ஈவினிங் அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல காற்று மழை எல்லாம் அடிச்சிருக்கு. 1964 23rd டிசம்பர்.
அப்போ எல்லா மக்களும் எப்பவும் போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 23rd early மார்னிங் ஒரு பெரிய பூகம்பம் டிவாஸ்டேஷன் வந்துட்டு ஃபுல்லா தனுஷ்கோடி ஃபுல்லா அப்படி மண்ணுல மூழ்கடிச்சிருச்சு. நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, அந்த டயத்துல அதாவது 23rd அங்க வந்து கொஞ்சம் சினி ஸ்டார்ஸ், அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பழைய நடிகர் வந்து ஜெமினி கணேசன், சாவித்ரி அவங்க எல்லாம் அங்க வந்ததாகவும், அவங்க அப்படியே வந்துட்டு ஆஹ் அந்த ராமேஸ்வரம் அந்த மெயின் சிட்டிக்கு அவங்க போயிட்டதாகவும், இங்க இருந்து ஒரு 1000 பீப்புள்ஸ் போல அவங்கள பாக்குறதுக்காக ட்ரெயின்ல இங்க வந்து பிரயாணம் பண்றது ட்ரெயின் மூலமா தான் பிரயாணம் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட டைம்ல அந்த ட்ரெயின் வந்து போய் இருக்கு. அப்போ அந்த ட்ரெயின் மூலமா ஒரு 1000 பக்கத்துல உள்ள பீப்புள்ஸ் வந்து போயிட்டாங்களாம் இந்த தீவுல இருந்து. மீன்ஸ் அந்த நடிகர்களை பாக்குறதுக்காக அவங்க மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க. அங்கேயே இந்த டிவாஸ்டேஷன் நடக்கும்போது ஒரு ஒரு 10 வயசுல உள்ள அந்த டைம்ல அவருக்கு ஒரு 10 வயசு, அவர் வந்து இத சொல்றாரு. அந்த டைம்ல இப்படி போனாங்க, அவங்க மட்டும் ஆஹ் உயிர் பிழைச்சாங்க, மத்தபடி எல்லாருமே அந்த இடங்கள் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா டிவாஸ்டேஷன் ஆன இடம் இங்க இருக்காங்க, அது இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப பரிதாபகரமான ஒரு சுச்சுவேஷன் அந்த டைம்ல. இதுதான் அந்த ராமர் வந்து சிவபெருமான வழிபட்ட ஸ்தலம். ஆக்சுவலா சிவபெருமான் பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர். எப்பவுமே பகவான் தன்னுடைய பக்தர்களை முதன்மைப்படுத்தி பாக்குறதுல ரொம்ப முதன்மையானவர் பகவான். அதனால சிவபெருமானுக்கு அங்க பூஜைகள் பண்ணி சிவபெருமான ரொம்ப மேன்மைப்படுத்துகிறார். சோ அந்த மாதிரி இது வந்து இந்த தனுஷ்கோடி வந்து இது வந்து நம்மளுடைய இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா, வங்காள விரிகுடா அண்ட் பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷனையும் பே ஆஃப் பெங்கால் இந்த ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கு. ரெண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல தெற்கு பக்கமா சவுத் சைட்ல அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது இப்போ அந்த இடம் வந்து ரொம்ப மண்ணுல மூழ்கி அந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ஒரு உருக்குலைஞ்சி ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி தெரியுது. பட் அவங்க உள்ளவங்க சொல்றாங்க இன்னும் 1 இயர்ல வந்து ட்ரெயின் எல்லாம் வந்துரும். இப்ப வந்திருக்கா என்னன்னு தெரியாது, ட்ரெயின் எல்லாம் வந்துரும், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இது பண்ணிடுவாங்க, மறுபடியும் டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ டூரிஸ்ட் போயிட்டு இருக்காங்க, யாத்ரா போகக்கூடியவங்க அங்க போறாங்க, அந்த அழிஞ்ச இடங்கள் எல்லாம் பாக்குறாங்க. இன்னும் பெரிய பிரசித்தி பெற்ற இடமா வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு வந்து இங்க சேது, ராம் சேத்து அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப இது வந்து 12 ஜோதிர்லிங்கங்கள்ல ஒரு லிங்கம் இங்கதான் இருக்கு. ரொம்ப நம்ம வந்து சோம்நாத்ல எல்லாம் இருக்கு 12 ஜோதிர்லிங்கங்கள்ல, அங்கே சோம்நாத்ல ஒண்ணு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தான் முதல்ல இருக்கு. ராமேஸ்வரத்துல ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்கு. அப்புறம் திரையம்பகேஸ்வர், வைத்தியநாத், கிருஷ்ணசார், சோம்நாத், மல்லிகார்ஜுனா, ஓம்காரேஸ்வர், பீமாசங்கர், காஷி விஸ்வநாத். இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த சிவலிங்கத்துக்கு பேர் வந்து விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சீதா பிராட்டி வந்து தன்னுடைய கையால உருவாக்கினாங்க இல்லையா ஒரு சிவலிங்கம், அது வந்து விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல வந்து அதுக்கப்புறம் இவங்க பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் வந்து சிவலிங்கத்தோட வந்துடுறாரு. அப்போ அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு, இப்படி நான் கொண்டு வந்த சிவலிங்கம் வேஸ்டா போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. சோ தன்னுடைய பக்தன் வந்து வருத்தப்படுறத பார்த்த ராமபிரான் என்ன சொல்றாரு, நீ அதே லிங்கத்தை மறுபடியும் அதுல பிரதிஷ்டை பண்றாங்க. 2 லிங்கம் இருக்கு. அதுல வந்து ராமர் வந்து உறுதி கொடுக்குறாரு ஆஞ்சநேயர்கிட்ட, நீ கொண்டு வந்த சிவலிங்கத்துக்கு தான் இங்க பூஜை வழிபாடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்பவும் அந்த சிவலிங்கத்துக்கு தான் அந்த பூஜை எல்லாம் நடக்கும். அப்புறம் கேதார்நாத்ல இருக்கு நாகேஸ்வர். ஸோ இப்படி 12 ஜோதிர்லிங்கங்கள்ல ராமேஸ்வரத்துல இருக்கு. ஸோ அதனால ராமேஸ்வரம் வந்து ரொம்ப புண்ணியமான ஒரு ஸ்தலம். இங்க பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமி ஜோதிர்லிங்கம்.
ரொம்ப அழகா இருக்கிறார் மீசையோட சிவபெருமான். ஜெய் ராம்நாத் சுவாமிக்கு ஜெய். ஓகே, யாரெல்லாம் ராமேஸ்வரம் போயிருக்கீங்க இதுல குரூப்ல? நான் போயிருக்கேன் நான் மாதா. போயிருக்கேன் மாதாஜி, ஆனா நான் ரொம்ப போயிருக்கேன் வருஷம் மாதாஜி, முன்னாடி. 2-3 தடவை போயிருக்கேன் மாதாஜி. ஓகே, நிறைய பேர் போயிருக்கீங்க, ஆனா நான் இன்னும் போகல. அங்க போயிருக்கேன். அப்ப ராமர் போயிருக்கேன். இலங்கைக்கு போறதுக்கு அவரு பாதம் அங்கெல்லாம் அது இருக்கு. அதே மாதிரி yes, yes. நதி அவரு குளம்லாம் இருக்கு மாதாஜி. yes, ராமருது, yes. சீத்தை இது, லட்சுமணருது எல்லாருமே அங்க குளம்லாம் குளிக்கிற மாதிரி. அப்ப அந்த ஆஞ்சநேயர் எழுதினாருல ராமன், அந்த இது கூட இருக்கு, அந்த கல்லு கூட இருக்கு மாதாஜி. ஓகே மாதாஜி. கிடைக்கும் அப்புறமா அங்க நம்ம 21 கிணறு சொல்லுவாங்க மாதாஜி. அந்த ஆமா 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 தீர்த்தம் ஆமா. நம்ம ஆடினா ரொம்ப நல்லது. எஸ் மாதாஜி, அதுவும் அதெல்லாம் வரும். அதெல்லாம் இங்க நாங்க போனோம் மாதாஜி நாங்க. அக்னி தீர்த்தம் இருக்குது. அது ராமேஸ்வரம் கடல்ல குளிக்கிறது தான் அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்த ராமநாத சுவாமி டெம்பிளுக்கு உள்ள அந்த 22 கிணறுகள், இது ரொம்ப புண்ணியமானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 22 கிணறுகள்லயும் நம்ம தீர்த்த ஸ்நானம் பண்றது ரொம்ப நமக்கு ஆன்மீகமா ரொம்ப உயர்வை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப போனீங்கன்னா இதுக்கு காசு எல்லாம் வசூலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காசு வசூலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பண்ணிருக்கீங்களா பிரபு? ஆமா, சில பேர் 22 வெல்ஸ்லயும் போய் ஸ்நானம் எடுப்பாங்க. சில பேர் அந்த 22 வெல்ஸ்ல உள்ள தீர்த்தமும் ஒரே இடத்துல தருவாங்க. அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் இப்ப ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது காசு நாங்க கொடுத்தாதான் இது போயிருக்கும்போது எல்லாமே. 22 வெல்ஸையும் இது பண்ணாங்க மாதா. தனித்தனியா இது பண்ணோம் மாதாஜி. பண்ணாங்க மாதாஜி எங்களுக்கு. நாங்க ஓகே group ஆ ஓகே, போயிருந்தோம். வெரி குட் மாதாஜி. ஒரே இடத்துல அந்த கோயில் இதுலயே 22 வெல்ஸ் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆமா ஆமா. ஓகே, இந்த வெல்ஸோட போட்டிருக்காங்க. இதையும் நம்ம படிச்சிடலாம். ஆனா பொறுமை ரொம்ப தேவை மாதாஜி. எல்லாத்துலயும் ரஷ்ஷா இருக்கும். நம்ம இருந்து பொறுமையா அது கொஞ்சமா தான் எடுத்து ஊத்துவாங்க. ஆனாலும் நமக்கு அதுல ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறோம் மாதாஜி. பிரபுஜி, அதாவது அந்த ராமேஸ்வரத்திலிருந்து மணல் எடுத்துட்டு போயிட்டு அந்த இதுல கடற்கரையில உள்ள மணல் எடுத்துட்டு போயிட்டு தான் இது காசியில கொண்டு போய் அதை கரைக்கணுமா தண்ணியில. அப்புறம் காசியில இருந்து தீர்த்தத்தை காசி யாத்திரை போயிட்டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துல உள்ள கடல்ல மண்ணை எடுத்து ராமேஸ்வரத்துல தானே கரைப்பாங்க. இல்ல, அவங்க ஒரு ஐதீகம் ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு பெரியவங்க. இங்க இருந்து அந்த மணல் எடுத்துட்டு போயிட்டு காசியில கரைச்சிட்டு காசியில ஸ்நானம் பண்ணிட்டு அந்த அந்த பிரியங்கரா அந்த 3 நதியில சந்திக்கிற இடத்துல இருந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு ராமேஸ்வரத்துல பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பண்ணின மாதாஜி, எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. வெரி குட் பிரபுஜி. ஓகே மாதாஜி, இப்ப பிரபு சொன்னார்ல மாதாஜி, நம்ம சவுத் இந்தியன்ஸ்ல இருக்கிறவங்க இங்க இருந்து போயிட்டு அங்க பண்ணிட்டு அங்க இருந்து இங்க திருப்பி அகைன் இந்த இடத்துல பண்ணுவாங்க மாதாஜி. அப்படி நமக்கு கம்ப்ளீட் ஆகும். நார்த் இந்தியன்ஸ் அங்க இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்துட்டு இங்க காசி ராமேஸ்வரத்துல கொடுத்துட்டு இங்க இருந்து மண் எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் கொடுப்பாங்க. அப்ப அவங்களோட யாத்திரா கம்ப்ளீட் ஆகும். அப்படி மாதாஜி அது. சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க்யூ மாதாஜி ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ இந்த தீர்த்தத்தோட பேரை நம்ம ரீட் பண்ணலாம், ஜஸ்ட் ரீட் பண்ணலாம். இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். மகாலட்சுமி தீர்த்தம், சாவித்ரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம், நள தீர்த்தம், நில தீர்த்தம், கவாய தீர்த்தம், கவாட்ச தீர்த்தம், கந்தமாதன தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சங்கு தீர்த்தம், பிரம்மஹத்தி விமோச்சன தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், சிவ தீர்த்தம், சர்வ தீர்த்தம், கோட்டி தீர்த்தம், சடயாமிருத்த தீர்த்தம், கயா தீர்த்தம். சோ மெனி இந்த புண்ணிய தாமோட பெயர்களும் இங்க இடம்பெற்றிருக்கு. இது ரொம்ப பிரசித்தம் ஆன ஒரு ஸ்தலம். இதெல்லாம் கேட்கும் போதே நம்ம அங்க போகணும் போல இருக்கு. பொதுவா இந்த ராமேஸ்வரம் பகவான்
நாராயணர் கையில இருக்கக்கூடிய சங்கு வடிவுல இருக்குன்னு சொல்லப்படுது. சோ இது அந்த ராமேஸ்வரத்தினுடைய அமைப்பு வந்து சங்கு வடிவுல இருக்கிறதா சொல்றாங்க. இத கொஞ்சம் அனுப்புங்க மாதாஜி அப்புறமா. ஓகே ஓகே பிரபுஜி. தேங்க்யூ. இது அக்னி தீர்த்தம். இது வந்து அந்த கடல்ல வந்து ஸ்நானம் பண்றது. இது அக்னி தீர்த்தம். ஒவ்வொரு இந்துவும் வாழ்க்கையில ஒரு தடவை போயிட்டு வரணும் மாதாஜி அங்க. கண்டிப்பா. இதெல்லாம் அக்னி தீர்த்தத்தினுடைய pictures. So இது பாம்பன் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் இந்த டைம்ல கூட அந்த பூகம்பம் வந்தப்ப கூட இந்த ட்ரெயின்ல இருந்த பயணிகள்ல மேக்சிமம் நிறைய பேர் இறந்துட்டதா சொல்லுவாங்க. இது பழையது ஃபர்ஸ்ட் உள்ளது. இது வந்து இப்போ எடுத்து கட்டியிருக்காங்க. தனுஷ்கோடி, இந்தியாஸ் லாஸ்ட். இதுவுமே பாக்குறதுக்கு சங்கு வடிவுல தான் இருக்கு இல்லைங்களா? தனுஷ்கோடி கண்டிப்பா இருக்கு. பகவான் மாதிரியே இருக்குது. ஆமா. எல்லாமே தனுஷ்கோட்டியினுடைய பல்வேறு விதமா இருக்கக்கூடிய இதெல்லாம் ரொம்ப அதிசயம் தான் இல்லைங்களா? கண்டிப்பா. பாம்பன் பிரிட்ஜ். ஓகே ஓகே ஓகே. இதுல வந்து ராம் சேத்து அப்படின்னு ஒரு பாலம் இருக்கு. இது வந்து நமக்கு தெரியும், பகவான் வந்து ராவணன் கூட யுத்தம் பண்றதுக்காக அந்த ராமேஸ்வரத்தினுடைய கடைசி எல்லையில இருந்து அங்க இலங்கையினுடைய மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மன்னார் தீவு, அதுவும் டிபெட் தான். அந்த தீவுக்கு இடையே கட்டினாங்க அந்த பாலம். நம்ம ஆஞ்சநேயர் தலைமையில, சுக்ரீவன் தலைமையில, நீலன் தலைமையில, அங்கதன் தலைமையில ரொம்ப அழகான ஒரு பாலம் கட்டப்பட்டது. அது இப்போ கொஞ்சம் அதனுடைய மிச்ச பகுதிகள் தான் அங்க இருக்கு. முழுசா அந்த பாலம் வந்து இல்ல. இதுல வந்து நிறைய ஒருத்தர் ஒரு விதமா சொல்றாங்க. இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுதான், இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, இது ராமர் கட்டிய பாலம் கிடையாது, அப்படி இப்படின்னு நிறைய இது இருக்கு. எப்படி இருந்தாலும் அது ராமருடைய சேவகர்கள், ராமருடைய அந்த ஆசீர்வாதத்தோட கட்டின பாலம் தான். அதுல வந்து தண்ணியில போட்டா மிதக்கக்கூடிய கற்கள் இப்பவும் அங்க இருக்குது. சோ அந்த கற்கள் கொண்டு ராம நாமத்தை எழுதிதான் அந்த பாலம் கட்டினாங்க. இது ரொம்ப பிரசித்தமான ஒரு இடம். அதாவது பக்தர்கள் அந்த கண்ணோட்டத்தோட போய் பார்க்கும்போது அவங்களுக்கு முழு திருப்தி இருக்குது. ஆனா பக்தர் அல்லாதவங்க இது இப்படியா இருக்கலாம், இது இப்படியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு விதமா அத பேசுறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி அது வந்து பக்தர்களுக்கு உகந்த இடம். பக்தர்கள் ரொம்ப அனுபவிச்சு அதை ரசிக்கக்கூடிய இடமா இது இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கிறதா சொல்லப்படுது. மன்னிக்கணும் மாதாஜி, ஒரு சின்ன திருத்தம். சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், ஒரு சேட்டலைட் போட்டோ எடுத்திருந்தாங்க. அந்த சேட்டலைட் போட்டோவில் இதனுடைய இந்த பாதாளத்துல இருக்கிற அந்த வழி அப்படியே தெரியுது மாதாஜி, அந்த சேட்டலைட் போட்டோட. அந்த போட்டோ ரொம்ப நான் சேவ் பண்ணி வச்சேன், எங்க போச்சுன்னு தெரியல, நான் இப்ப எடுக்க முடியல. அவ்வளவு பிரமாதமா அந்த லேண்ட் தெரியுது, தண்ணிக்குள்ள இருக்கிறது அப்படியே தெரியுது. தேங்க்யூ மாதாஜி. கண்டிப்பா. ஏன்னா நம்ம இப்ப துவாரகையிலேயே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பினாலும் நம்பாட்டியும் இருக்கிறது இருக்கும், கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அது வந்து சாஸ்திரம் வந்து என்னைக்குமே பொய் சொல்லாது. பகவான் பண்ணின லீலைகளும் பொய்யாகாது என்னைக்குமே. ஆனா சொல்லக்கூடியவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, சயின்டிஸ்டுக்கு வேற வழி என்ன, புதுசு புதுசா ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பெயர்கள் வைப்பாங்க. இப்ப இந்த ராம் சேத்துவுக்கு என்ன ஆதாம் பாலம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அவங்களா வச்சுக்கிட்டது ஆதாம் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு இடம் வந்து இங்க கந்தமாதன பர்வதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு கோவில் இருக்கு. கந்தமாதன பர்வதம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு பர்வதம் அப்படின்னா மலை, ஒரு ஹில்.
ஹில், அந்த கொஞ்சம் உயர்ந்த பகுதி, ரொம்ப அழகான பகுதி. அந்த ராமேஸ்வரத்திலேயே ரொம்ப உயர்ந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த கந்தமாதன பர்வதம் வந்து நமக்கு புராணங்கள்ல ரொம்ப பேசப்படுது. இந்த கந்தமாதன பர்வதம், ஏன்னா அது ரொம்ப புண்ணியஸ்தலமா கருதப்படுது. ஆஹ் இந்த இதுல வந்து இங்க ஒரு சக்கரம், சக்கரத்துல பகவான் ஸ்ரீராமருடைய பாதம் இருக்கு. ராமர் பாதம் இங்க இருக்கு. அது அந்த அந்த கோயில் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. ராமருடைய பாதம் அமைஞ்ச ஒரு கோயில் இது. மலை உச்சியில அந்த பாதச்சுவடுகள், பகவானுடைய அந்த சுவடுகள் இங்க வச்சு வழிபடப்படுது. பக்தர்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கந்தமாதன பர்வதம். மட்டும் இல்லாம இந்த கந்தமாதன பர்வதம் மேல வந்துதான் இது பாத்தீங்களா, அந்த ஹில்ஸுக்கு மேல இருக்குது. ஓகே, எஸ். நீங்க இது பாகவதம் எல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, எஸ், ஜெய் ராமச்சந்திர பகவானுக்கு ஜெய். ராமருடைய அழகான திருப்பாதங்கள், ராமர் பாதம், ராமருடைய பாத சுவடுகள் பதிஞ்சிருக்கீங்க. கந்தமாதன பர்வதம் நீங்க பாகவதத்துல எல்லாம் நீங்க படிக்கலாம். இந்த கந்தமாதன பர்வதத்தினுடைய அந்த அந்த பெயர் வந்து படிக்கலாம். நீங்க நிறைய இடத்துல அந்த கந்தமாதன பர்வதம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த கந்தமாதன பர்வதத்துல வந்துதான் ராமர் வந்து லக்ஷ்மணன் கூட சீதா பிராட்டிய வந்து தேடின ஸ்தலம். மேல இருந்து அவரு, அதாவது இது ஒரு ஹில் ஏரியா, மேல போய் கீழே எங்கேயாவது சீதா அவருடைய சுவடுகள் தெரியுதா அப்படின்னு பார்த்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து அனுமன் ஆஞ்சநேயர் வந்து அந்த கடல் தாண்டி போகணும். இப்போ எல்லாரும் வந்து ஒரு பிரிவா சுக்ரீவனுடைய தலைமையில ஒரு பிரிவா ஒரு திசைகள், 8 திசைகளுக்கும் ஆட்கள் அனுப்புறாரு. அதுல தெற்கு திசையை நோக்கி வந்தவர்கள் அங்கதன் தலைமையில ஜாம்பவான், ஹனுமான், அப்புறம் கொஞ்சம் நிறைய வானர வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து வராங்க. அவங்க சோர்ந்து போற அளவுக்கு நல்லா தேடிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. கடைசியா அவங்க யாரு, சம்பாதி, ஜடாயுவினுடைய அண்ணன் சம்பாதி. ஜடாயு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா. ஜடாயு அந்த பேர்டு மாதாஜி, அந்த பேர்ட் தானே தெரியும் ஃபர்ஸ்ட் பார்க்கும் மாதாஜி. சீதா தேவிய ராவணன் கடத்திட்டு போகும்போது அவரு பார்த்து அவரு வந்து தடுப்பாரு மாதாஜி. ராமன் கிட்ட சொல்றதும் அவருதான் சொல்லிட்டு இறந்து போவாரு. தசரதரோட ஃப்ரெண்டு. அதோட முக்கியமான விஷயம், ராமருடைய மடியில அவர் ஜடாயுவை படுக்க வச்சிருந்தார். அதுதான் ஒரு பெரிய விசேஷம். ஜடாயுக்கு இது பண்ணாரு. சடங்கு வந்து அவர்தான் பண்ணாரு. நன்றி நன்றி நன்றி. எஸ் எஸ், வெரி குட். எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஜடாயு அவர் வந்து அந்த வல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இவங்க எல்லாம் கஷ்யபருடைய பிள்ளைங்க. கஷ்யபர், வினதை இருக்காங்க இல்லையா, கருடன், அவங்க வழி வந்தவங்க. இவங்க எல்லாருமே பறவை இனங்கள் எல்லாமே வினதையினுடைய குழந்தைகள். ஆனா இவங்க கருடன் வினதையினுடைய குழந்தை, கஷ்யபருடைய பையன். ஜடாயும் சம்பாதியும் கஷ்யபருடைய குழந்தைங்கன்னா, ஆனா அம்மா வந்து வினதையா என்னன்னு எனக்கு தெரியல கரெக்டா. அந்த சம்பாதி வந்து மூத்தவர், இவர் வந்து ஜடாயு வந்து இளையவர். ரொம்ப பவர்ஃபுல் பேர்ட்ஸ் இவங்க. பேர்டு அப்படின்னா நம்ம பேர்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. இவங்க வந்து அஜானு பாகுவா இருப்பாங்க, ரொம்ப பெரிய உருவமா இருப்பாங்க பேர்ட்ஸ் 2 பேரும். இவங்க வந்து சின்ன பிள்ளையில அப்படி சிறகடிச்சு பறக்கும் போது சூரியன் ரொம்ப பிரகாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகும்போது 2 பேருடைய இறக்கைகளை வந்து எரிப்பட்டுறது அவங்களுடைய. அந்த அளவுக்கு அவங்க உயர பறக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு பேர்ட்ஸ்.
ரொம்ப ஒரு போட்டி வரும் சின்ன வயசுல யாரு ஃபர்ஸ்ட்ன்னு. அப்போ வந்து பிரதர் வந்து இவர் வந்து சன் கிட்ட போறச்சே ரெண்டு பேர்ல யாருன்னு தெரியல. அவங்க எரிஞ்சிடும் இது பண்ணி தடுக்கிறதுக்கோசரம் இன்னொருத்தர் போய் அவர் விங்ஸ் போயிடும்னு சொல்லுவாங்க. ஆமா, ஜடாயு வந்து தம்பி. எஸ், ஜடாயு தம்பி. சம்பாதி வந்து தம்பியை காக்கிறதுக்காக தன்னுடைய இறக்கை அவர் இழந்துருவார். அது எரிஞ்சு போயிரும். அப்போ எரிஞ்சு போனோம்னா அவரால பறக்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ராமேஸ்வரம் பக்கத்துல அந்த ஒரு மலையில அவர் வந்து அங்கே இருக்கிறாரு. என்னென்ன அவருக்கு உணவு கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப இளைச்சி போய் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறார். தம்பிய அவரால பார்க்கவே முடியல. தம்பி என்ன பண்றாரு, இங்க பஞ்சவட்டி அங்க ராமரும் சீத்தையும் லக்ஷ்மண்ஜியோட அங்க வந்திருக்கும் போது அங்க ராமர் கிட்ட நான் வந்து சீதா மாதாவை நான் பாதுகாப்பா வச்சுப்பேன், நான் அவங்களுக்கு பாதுகாவலா இருப்பேன் அப்படின்னு எதிர்த்தாப்புல அவங்களுடைய அந்த பஞ்சவட்டி அந்த குட்டிலுக்கு ஆப்போசிட்ல அவர் ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு எப்பவுமே. அப்போ இந்த வஞ்சகனான ராவணன் வந்து கடத்திட்டு போகும்போது அவர் தன்னை முடிஞ்ச வரைக்கும் பயங்கரமா போர் பண்ணுவாரு. ராவணனால ஒரு வகையில அவரை சமாளிக்க முடியாம ஆகும். அந்த அளவுக்கு பக்தி ஜடாயுக்கு ராமர் மேல. நீங்க சொன்ன மாதிரி தசரத மகாராஜாவும் ஜடாயுவும் ஒரே வயதினை உடையவர்கள். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. அப்போ தன்னுடைய குழந்தை போல பாப்பாரு சீதா மாதாவை. ஸோ இப்படி கடத்திட்டு போகும்போது அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் பாப்பாரு. அதுக்கப்புறம் ராவணன் என்ன பண்ணுவான், ராவணன் கிட்ட அந்த சந்திரகாந்தா அப்படிங்கிற அந்த வாள் மட்டும் இல்லாட்டி அவனால ஜடைவை வின் பண்ண முடியாது. அந்த வாள் வச்சு ரெக்கை வெட்டிடுவான். பொதுவா பேர்ட்ஸுக்கு ரெக்கை போயிட்டுனாலே அவங்க ஜீவனே போயிட்ட மாதிரி. ரெக்கை போய் ரொம்ப அவனை அந்த ஜடைவை வந்து துவம்சம் பண்ணிடுவான் ராவணன். அது அப்படியே கீழே விழுந்து ராமருடைய திருப்பாதத்துல ராமர் வந்து பார்க்கும்போது எல்லா விஷயமும் சொல்லி அவர் வந்து உயிரை விடுவார். ராமர் வந்து தன்னுடைய தந்தைக்கு எப்படி ஈமக்கிரியை செய்யணுமோ அதே மாதிரி அவருக்கு ஈமக்கிரியை செய்து அந்த இடம்லாம் இருக்கு. சோம்நாத் பக்கம் போனோம்னா, சோம்நாத் பக்கம் அந்த நாங்க போகும்போது பார்த்தோம் அந்த இடங்கள் எல்லாம். சோம்நாத் பக்கம் கிடையாது, பட் அங்க சுற்றி போகும்போது நாங்க பார்த்தோம் அந்த ஸ்தலங்கள் எல்லாம். கோதாவரி நதிக்கரை அந்த மாதிரி. அப்புறம் இந்த சம்பாதி வந்து அந்த தெற்கு பக்கம் அந்த ராமேஸ்வரம் பக்கத்துல, அதாவது இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில அவர் அந்த மலையில ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் ரொம்ப சோகமா இந்த சீதா மாதவை தேடி வந்த அந்த குழு வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, நம்மளாவே தற்கொலை பண்ணி இறந்துடலாம், தோல்வி ராமருக்கு நம்ம உதவ முடியாத நம்ம எதுக்கு அவர் முன்ன போய் நிக்கணும், எப்படினாலும் நம்ம உயிரை எடுத்துருவாரு சுக்ரீவன், அதுக்கு நம்ம இங்கேயே நம்ம அப்படியே உணவு இல்லாம நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க பேசுறத வந்து அந்த சம்பாதி பாக்குறாரு. முதல்ல நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது சம்பாதி நினைக்கிறாரு, ஆஹா நம்ம ரொம்ப நாள் உணவு இல்லாம இருந்தோம், நம்ம கொல்றதுக்கு முன்னாடி இவங்களாவே இறந்து போறாங்களாம், சோ இவங்கள சாப்பிட்டு நம்ம இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்படும் போது இவங்க வந்து அந்த கதையை சொல்றாங்க. ஏன் தான் இந்த ராவணன் இப்படி வந்தானோ, அவனால எவ்வளவோ பிரச்சனை பாருங்க. முதல்ல அந்த ஜடாயுவ அவரு தன் உயிரை தியாகம் பண்ணினாரு. இப்படி சொல்லும் போது தன்னுடைய அண்ணனுடைய பெயர் வரும்போது ஓடி வராரு. ஓடி வந்து ஜடாயு சொன்னீங்களே என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது அவங்க கதையை சொல்றாங்க. அப்புறம் அது ஜடாயு என்னுடைய அண்ணன் தான், அப்போ எனக்கு தெரியும் இந்த ராவணன் வந்து இந்த இடத்துல இந்த பொன்னகரம் அந்த அவனுடைய இடமே தங்கத்தால ஆனது, ஃபுல்லா அந்த அரண்மனை ஃபுல்லா தங்கத்தால ஆனது. ஆக்சுவலா அந்த இடம் வந்து சொர்ணலங்கா. சொர்ணலங்கா ஆக்சுவலா யாருக்கு உள்ளது அப்படின்னா குபேரனுடையது. குபேரனும் இவங்களும் அண்ணன் தம்பி. அப்போ குபேரனுடைய இதை இவரு அபகரிச்சிருவார் ராவணன் நிறைய தவமெல்லாம் பண்ணி நிறைய வரங்கள் வாங்கி அவரை குபேரனை தோற்கடிச்சு அந்த சொர்ணலங்காவை இவரு அபகரிச்சிருவார். ஆக்சுவலா அந்த பிளேஸ் வந்து குபேரனுடையது.
குபேரனுடைய பையன். குபேரனும் என்- குபேரனும் ஆமா, அண்ணன் ராவணேஸ்வரனும் தம்பி. ஒரு தாய் வேறா? ஒரே தாய் கிடையாது, 2 அப்பா ஒருத்தர். அப்பா ஒருத்தர். தேங்க்யூ மாதாஜி. ஆமா சந்தேகம் இருந்துச்சு எனக்கு. ஆமா, அப்பா ஒருத்தர். கைகேசி தான் ராவணனுடைய அம்மா. கைகேசியினுடைய பிள்ளைங்க தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், 3 பேரு. இவங்க எல்லாம் அவங்க அம்மா வந்து ராட்சசி அப்படின்றதுனால அவங்க ராட்சசர்கள். ஆனா அப்பா வந்து பிராமணர், புலஸ்தியர். அப்பா பிராமணர், அம்மா ராட்சசி. சோ அதனால அவங்க ராட்சச குணம் ஜாஸ்தி இருந்தது. ஆனா பிராமண குலம். புலஸ்தியருக்கு வந்து யக்ஷர்கள் அதுல ஒரு மனைவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ யக்ஷர்களுடைய தலைவர் தான் குபேரன். தேவர்கள் சொல்லப்படுது, பட் யக்ஷர்களுடைய தலைவர் தான் குபேரன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம வந்து துருவ மகாராஜா சரித்திரத்துல பார்க்கும்போது துருவ மகாராஜா யக்ஷர்களை வதம் பண்ணும்போது குபேரன் தான் தடுக்கிறதுக்கு வராரு. அவரால் தடுக்க முடியாம அப்புறம் வந்து சுயம்பு மனு பிரம்மதேவர் எல்லாம் கூட்டிட்டு வந்து குபேரனை வந்து அந்த துருவனை வந்து சாந்தப்படுத்துறாங்க. சோ அப்போ யக்ஷர்களுடைய அதிபதி குபேரன் அப்படின்னு சொல்லப்படும். அந்த ஸ்கந்தத்துல நம்ம பார்க்கலாம் துருவ மகாராஜாவோட சரித்திரத்துல. சோ அவங்க வந்து யக்ஷர்கள் பிரிவை சார்ந்தவங்க. அந்த ஆனா குபேரன் தேவர்கள் பிரிவுல தான் வருவாரு. ஆனா யக்ஷர்களுடைய தலைவரா இருப்பாரு. குபேரனுடைய பையனுடைய வைஃப் தான் ரம்பை ஊர்வசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குபேரனுடைய மருமகள். அந்த மருமகளைத்தான் அப்போ உறவு முறை தெரியாமலேயே ராவணன் வந்து எவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த தன்னுடைய மகள் அல்லது மருமகள் நிலையில இருக்கக்கூடிய ரம்பையே தவறா உபயோகப்படுத்திடுவான் ராவணன். அப்போ அவன் அந்த அளவு பெண் பித்தனா இருந்தான். அப்பதான் அவங்க வந்து சாபம் கொடுப்பாங்க அவனுக்கு, ராவணனுக்கு. இனிமேல் வந்து ஒரு பெண்ணினுடைய அனுமதி இல்லாம அந்த பெண்ணை நீ தொட்ட அப்படின்னா நீ தலை வெடிச்சு இறந்து போயிருவ அப்படின்னு அவங்க சாபம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமும் வேதவதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வேதவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்க சாட்சாத் லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு அவதாரம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அவங்க வந்து பகவான் விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்து விஷ்ணுவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷ்ணுவை நோக்கி தவம் பண்ணி அவங்க ரொம்ப ஆனந்தமா பகவானுடைய திருநாமத்தை உச்சரிச்சு இருப்பாங்க. அவங்க அழகுல மயங்கின இவர் வந்து அவங்கள அணுக முடியும், அவங்கள ஸ்பர்ஷனம் பண்ண முடியாது ராவணனால. அவங்க தலைமுடிய லைட்டா டச் பண்ணிடுவாரு. உடனே அவங்க முடிய கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணி விட்டுட்டு சொல்லுவாங்க, நானே உனக்கு அடுத்த பிறவி நான் எடுத்து உனக்கு சாவு என்னாலதான் உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கதான் சீதா மாதாவா அடுத்து வருவாங்க. அவங்க சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி. அந்த மாதிரி பெண்களுடைய சாபம் ஏகப்பட்டது வாங்கி வச்சிருப்பான் ராவணன். அப்படிப்பட்ட அந்த ராவணனை வதம் பண்றதுக்காக சோ சம்பாதிக்கு ஒரு அந்த இறக்கைகள் வந்து எரிஞ்சு போகும்போது சூரியதேவ் வந்து சொல்லுவாரு. அதாவது ராமர் வந்து அவதாரம் பண்ணுவாரு திரேதாயுகத்துல. இவங்க எல்லாம் சத்தியுகத்துல உள்ளவங்க. திரேதாயுகத்துல வரைக்கும் இருக்காங்க, யுக கணக்குல இருக்காங்க. அங்க வந்துட்டு நீங்க வந்து எப்படி என்னுடைய இறக்கைகள் மறுபடியும் முளைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ராமபிரான் வந்து திரேதாயுகத்துல பகவான் கிருஷ்ணர் ராமரா திரேதாயுகத்துல அவதாரம் பண்ணி நிறைய அசுரர்களை வதம் பண்ண போவாரு. அந்த டைம்ல வந்துட்டு அவருக்கு ஒரு உதவி தேவைப்படும். அந்த உதவிக்கு நீங்க வழி சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வழி தெரியும், நீங்க அந்த வழி சொன்னீங்க அப்படின்னா உங்க இறக்கைகள் மறுபடியும் முளைச்சு நீங்க புத்துயிர் அடைவீங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு சொல்லியிருப்பாரு, விமோச்சன மாதிரி சொல்லியிருப்பார். அப்ப இவர் வந்து சொல்றாரு, அந்த ராவணனுடைய சொர்ணலங்கா இங்கதான் இருக்குது, அவன் ரொம்ப பெரிய அசுரன், அவனை இப்படி எல்லாம் போய் பார்க்கணும், அப்படி எல்லாமே எல்லா கதையும் அவர் சொல்லி கொடுக்கும் போதே சொல்லையே அவருக்கு அழகான ரெக்கைகள் தங்க நிறத்துல அப்படி புதுசா முளைச்சு அவர் பயங்கரமா அவருக்கு சக்தி கிடைக்கும். சோ பகவானுக்கு ஒரு சின்ன சேவை பண்ணும்போது, அதான் பகவத்கீதையில நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்வல்பம் அபியஷ தர்மஷ திராயத்தோ மகதோபயாத். சின்ன ஒரு விஷயம் பகவானுடைய விஷயத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு துண்டு எடுத்து வச்சா கூட, ஒரு சின்ன ஒரு சேவை பண்ணினா கூட பகவான் மறக்கவே மாட்டார். அது
ஆனா நம்ம மறந்துருவோம். ஏன்னா நம்ம வந்து மறதிக்கு உட்பட்ட ஜீவாத்மாக்கள். ஆனா பகவான் பரமாத்மா பகவான் அவர் வந்து மறதி, ஞாபக சக்தி எல்லாத்தின் அதிபதி. அவரு எல்லாமே அவர்கிட்ட. அவரு ஒரு ஆளுக்கு மறதி கொடுக்கணும்னா அது மறந்துருவோம் நம்ம. சோ ஆனா அவரு நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு உதவியை கூட, ஒரு சின்ன அவருக்கு உதவி தேவைப்படாது, சின்ன சேவையை கூட அவரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அது வந்து நம்மள மிக பயங்கரமான பயத்துல இருந்து காப்பாற்றும் அப்படின்னு கீதையில பகவான் சொல்றாரு. சோ பகவான் நம்மளுக்கு கீதையில சொல்லாத விஷயங்களே இல்லைங்க. கீதை அன்போட ஒரு ஒரு அரவணைச்சு பாருங்க கீதைய. அது வந்து நம்மள அப்படியே ஆனந்தத்துல குளிப்பாட்டும். கீதை நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பகவத்கீதை ஒரு பிலாசபிக்கல் லிட்ரேச்சர். அது வந்து நிறைய யோகா கர்மா அப்படி இப்படின்னு பேசுது, ரொம்ப புரியல அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்மளுடைய பிரபுபாதர் தந்த பகவத்கீதை உண்மையுருவில் ஆனந்தத்தை அள்ளி தரக்கூடியது. அந்த அந்த இதை நீங்க அணுகி பாருங்க. இது வந்து பொய் கிடையாது. உண்மை உண்மை உண்மை. நிறைய டிவோட்டீஸ், ஆச்சாரியார்கள், சன்னியாசிகள், மூத்த பக்தர்கள் எல்லாருமே அனுபவிச்சு சொன்ன உண்மை. நம்மளும் நானும் சும்மா சொல்லல. நானும் அந்த இதை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் அதை படிக்க படிக்க ஒரு டேஸ்ட் கிடைக்கதான் செய்யுது. அதனால நீ பகவத்கீதையில இல்லாத விஷயங்கள், அதனாலதான் அது வந்து உபனிஷதங்களின் வேதங்களின் சாரம் அப்படின்னு சொல்லப்படுது. உபனிஷதங்களின் சாரம், கீதோ உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படுது. சாரம், தி எசன்ஸ் ஆஃப் ஆல் உபனிஷத். சோ அந்த இதுல இல்லாத விஷயங்கள் வேற எதுலயுமே இல்ல. சர்வோபனிஷதோ காவோ முக்தா கோபால நந்தனக அப்படின்னு கீதா மகாத்மியத்துல ஒரு ஸ்லோகா வரும். அதாவது இந்த யுகத்துல எல்லாத்துக்குமே எல்லாமே ஒண்ணு 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 ஒண்ணு, ஒரே கடவுள், ஒரே மதம், ஒரே வேத நூல், இந்த மாதிரி இருக்குது. சோ அதனால எல்லா வேதங்கள்ல உள்ள நூல்களையும், வேதத்துல இருக்கக்கூடிய நூல்கள் அத்தனையும் நம்மளால எல்லா லிட்ரேச்சரையும் நம்மளால படிக்க முடியாது. ஆனா கீதையை மட்டும் படிச்சாலே போதும், அதுல எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு அப்படின்றது 100% உண்மை. கீதையில இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் கூட வேற புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஒன்றி போகும், அந்த வார்த்தைகள் வந்து ஒன்றி போகும். அந்த ஸ்லோகா எல்லாம் வரும். பாகவதத்துல வருது, சைத்தன்ய சரிதாமிர்தத்துல எல்லாம் அந்த மாதிரி இருக்குது, கோட்டர் ஸ்லோகாஸ் எல்லாம் வரும். அதனால கீதையில பகவான் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்றாரு. எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம இப்போ இந்த விஷயத்திலேயே நம்ம 2 இடத்துல நம்ம கீதை வந்து கோட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு பகவத்கீதா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த இதுல பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒரு உதவிதான் சொல்றாரு அந்த சம்பாதி. இந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கு அந்த ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அந்த பழைய அந்த பவர் எல்லாம் அவருக்கு திருப்பி வருது. அதே மாதிரி நீங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாலம் கட்டக்கூடிய விஷயத்துல கூட ஒரு சின்ன அணில் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள மகிழ்ச்சி படுத்துவார் பகவான். பகவானுக்கு வந்து எல்லாருமே அவருக்கு குழந்தைங்க தான் இல்லையா? எல்லா ஜீவராசிகளும் பகவானுக்கு ரொம்ப பிரசித்தமான அன்பான குழந்தைகள். சோ அந்த டைம்ல வந்து இந்த கடல் தாண்டி போகணும் அப்படின் போது நிறைய பேர்த்துக்கு டேலண்ட் இருக்கு. ஆனா கடலை தாண்டி போயிட்டு திருப்பி வரக்கூடிய டேலண்ட் வந்து ஒருத்தருக்கு தான், அனுமந்தருக்கு மட்டும்தான் இருக்கு. அது அனுமந்தருக்கே தெரியாது, ஆஞ்சநேயருக்கே தெரியாது. ஜாம்பவான் அவரை சொல்லுவாரு, உன்னாலதான் முடியும், நீ வந்து உன்னுடைய பவர் எல்லாம் சக்தி உனக்கு இவ்வளவு இருக்குன்றதே நீ மறந்துடுவ. காரணம் இது ரொம்ப குறும்பு பண்ணுவாரு ஆஞ்சநேயர். அதனால அவருக்கு ஒரு சின்ன சாபம் கிடைக்கும். அதை நினைவுபடுத்துவார் ஜாம்பவான். சோ ஆஞ்சநேயர் வந்து ஓகே நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரை சொல்லிட்டே போலாம். ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப அஜானுபாகுவான ஒரு தேகம். எந்த அளவுக்கு அவர் அஜானுபாகுவா பறந்து இருக்கிறாரோ அந்த அளவுக்கு ரொம்ப பரந்த உள்ளம் கொண்டவர், ரொம்ப எளிமையானவர். வார்த்தைகள் பேசுறதுல வந்து ரொம்ப அந்த ரசமிக்கதா இருக்கும் அவருடைய வார்த்தைகள். அந்த அந்த ராமரை முதல்ல சந்திக்கும் போது ஆஞ்சநேயர் வந்து ஒரு பிராமணர் பண்டிதர் மாதிரிதான் போய் சந்திக்கிறாரு.
அவருடைய வார்த்தைகள் பேசுறதுலயே இவரு சாதாரணமான ஆள் கிடையாது, எல்லா வேதங்களையும் கரைச்சு குடிச்சவர் அப்படின்னு ராமர் புரிஞ்சுக்கிறார். நீங்க சாதாரண ஆள் கிடையாது, நீங்க யார் அப்படின்னு கேட்கும்போதுதான் அவருடைய தன்னுடைய சொரூபத்தை அவர் காமிப்பார். ஆஞ்சநேயர் அவருடைய ரூபத்தை அவர் காமிப்பார். அந்த அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குமா. அவ்வளவு பக்தி. பக்தின்னா எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னா, நாரதர் தன்னுடைய மகதி அப்படிங்கிற வீணையை வச்சுட்டு பகவானுடைய திருநாமத்தை சொல்லி இந்த பிரபஞ்சம் எங்கும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர் இல்லையா. அவரை மாதிரி ஒரு மிகச்சிறந்த பக்தர் நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா அவரையும் மிஞ்சிய பக்தர். அவரு வச்சிருக்கக்கூடிய வீணையே உருகி போயிருச்சான். ராமரை நினைச்சு ஆஞ்சநேயர் பாடிய பாடல்கள், அவர் வச்சிருந்த வீணை, அங்க இருக்க பாறை எல்லாம் உருகி ஓடிச்சுதான். அந்த அளவு பக்தி ராமர் மேல ஆஞ்சநேயருக்கு, அது சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் தன்னுடைய ராமபிரானுக்காக இலங்கைக்கு தாவி போகணும் அப்படின்னா ஒரு உயர்ந்த ஸ்தலம் அவருக்கு வேணும். அப்பதான் அவர் ஜம்ப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தாழ்வான பகுதியில இருந்து ஜம்ப் பண்ண முடியாது இல்லையா. கொஞ்சம் உயர்ந்த பகுதியில இருந்து ஜம்ப் பண்ணாதான் மேல பறந்து அழகா போகணும். அப்ப அதுக்கு இடத்தை தேடும் போது, ஏன்னா ஆஞ்சநேயர் ரொம்ப பலமிக்கவர், அவருடைய ஜம்பிங் நடக்கும்போது இடமே பெருசா அதிர்ந்துரும். சோ அதனால நல்ல ஸ்ட்ராங்கான இடமா பார்ப்பாங்க. அதுதான் அந்த கந்தமாதன மலை. அந்த கந்தமாதன மலைய செலக்ட் பண்ணி அங்க இருந்து அவர் அப்படி அந்த அந்த பாதத்தால் அழுத்தி அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து மேல பறந்து போவார், ஃப்ளை பண்ணுவாரு. அந்த டைம்ல மலையே அதிர்ந்து நிறைய மரங்கள், அதுல இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் உருண்டு ஓடி, விலங்குகள் எல்லாம் அப்படி, பாம்பெல்லாம் அப்படி உருண்டு உருண்டு கீழே விழுந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ராமாயணத்துல அந்த டெஸ்கிரிப்ஷன் இருக்கும், படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி அந்த போன ஸ்தலம் அவர் அது இந்த பேஸ் அந்த ஆஞ்சநேயர் அந்த இடத்த ஒரு பேஸா வச்சு பறந்து போன ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு, இந்த கலியுகத்துல நமக்கு 7 சிரஞ்சீவிகள் இருக்காங்க இல்லையா. யாருக்கு தெரியும் 7 சிரஞ்சீவிகள்? இப்ப கூட உயிர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முன்னாடி உள்ள பர்சனாலிட்டிஸ் யாரெல்லாம் தெரியுமா? அஸ்வத்தாமா, ஆஞ்சநேயர், பரசுராமர், விபீஷணன், கிருபாச்சாரியார், அப்புறம் கிருபாச்சாரியார், வேற யாரு? இன்னும் 2 பேர் உண்டுமே. சரி, ஓகே. அப்படி 7 இந்த சிரஞ்சீவிகள் அதுல ஆஞ்சநேயர் ஒருத்தர். அந்த ஆஞ்சநேயர் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி பகவான நினைச்சு உருகி இருக்கக்கூடிய இடம் கந்தமாதன மலை. இப்போ அங்க ஆஞ்சநேயர் இருக்கிறார். கலியுகத்துல ஆஞ்சநேயர் கந்தமாதன மலையில இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த கந்தமாதன மலை. ஓகே. So, மாதாஜி, எஸ் மாதாஜி. வேதவியாசர் மகாபலியா? கிங் வேதவியாசர் மகாபலி வருவாரா மாதாஜி? போட்டிருக்காங்க. வேதவியாசர் உண்டு. வேதவியாசர் இப்பவும் பத்ரிகாசிரமத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. மார்க்கண்டேயரா? மகாபலி இதுல வருவாரா மாதாஜி? மகாபலி வர மாதிரி தெரியல. மார்க்கண்டேய ரிஷி அவரும் தெரியல. எத்தனை வாட்டி படிச்சாலும் அந்த 7 பேரும் கரெக்டா வரவே வராது எனக்கு. அத நம்ம பார்த்து நம்ம குரூப்ல போடலாம், எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய பெயர்கள் எல்லாம். மாதாஜி நான் சொல்றேன். மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி உண்டு. ஓகே. பரசுராமர், விபீஷணன், அனுமன், மார்க்கண்டேயர், வியாசர், அஸ்வத்தாமன். ஓகே ஓகே ஓகே, நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஆஞ்சநேயரே சொல்லலைங்க.
சொன்னாங்க சொல்லிருக்கேன், அனுமன். சொன்னாங்க அனுமன்னு சொன்னேன். ஹனுமன்னு சொன்னாங்க. அனுமன். ஓகே ஓகே ஓகே. அஸ்வினி அதனால ஹரே அம்மா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல மாதாஜி. ஓகே. அதனால இந்த ராமேஸ்வரம் வந்து நம்ம பக்தர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம், ஒரு புண்ணிய ஸ்தலம், பக்திக்கு ரொம்ப உகந்த இடம். இன்னொன்னு வந்து ஆஹ் இந்த இந்த கந்தமாதன மலை வந்து அந்த ஹனுமந்தர் வந்து லக்ஷ்மணனை காப்பாத்துறதுக்காக இமயமலையில இருந்து சஞ்சீவினி மூலிகை எடுத்துட்டு வர்றதுக்கு மலை தூக்கிட்டு வருவார் இல்லையா, அதுல ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி கந்தமாதன மலைக்கு நிறைய அந்த புராண விஷயங்கள் கூட தொடர்புல இருக்கு கந்தமாதன மலைக்கு. இதுல இங்க வந்து ரிச்சுவல்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்க முக்தி ஸ்தலம் அப்படின்றதுனால நிறைய இந்த அமாவாசை டைம்ல எல்லாம் வந்து திதி எல்லாம் அங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்க நடக்குது. அப்புறம் ஆல்ரெடி சொன்னோம் 22 புண்ணிய அந்த அந்த குண்டங்கள், தீர்த்தங்கள், அதுல குளிக்கிறதும் ரொம்ப பிரசித்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு நிறைய பேர் விசிட் பண்றது எதுக்காக அப்படின்னா ஆன்மீக தூய்மைக்காகவும் முக்தி அடைகிறதுக்காகவும் நிறைய பேர் இங்க விசிட் பண்றாங்க அப்படின்னு பொதுவா சொல்லப்படுது. பக்தர்கள் பொதுவா ராமபிரானுடைய அந்த அன்பை வாங்குறதுக்காக, அதை மெருகூட்டுவதுக்காக அவங்க வந்து போவாங்க. பக்தர்கள் அவங்க எதையுமே எதிர்பார்க்காம போவாங்க. ஆனா பொதுவா பொதுமக்கள் வந்து அந்த தங்களுடைய அந்த தங்களை தூய்மைப்படுத்துறதுக்காகவும் அந்த லிபரேஷன், விடுதலை அடைகிறதுக்காகவும் அங்க போறதா சொல்லப்படுது. ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும், ஏதாவது கருத்துக்கள், ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம் மாதாஜி. இல்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சந்தேகங்கள் எதுவும் இல்லைன்னா உங்க அனுமதியோட ஒரு சின்ன அறிவிப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாமா மாதாஜி? தாராளமா பண்ணிக்கோங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, அடுத்த வாரத்துல இருந்து நம்ம உபதேசாமிருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு வந்து வாரம் சனிக்கிழமை இதே டைம்ல நம்ம வந்து ஆஷிஷ் பிரபு எடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு ஸ்பீக்கர்ஸும் அரேஞ்ச் பண்ணுவோம். அடுத்த வாரம் வந்து நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் உபதேசாமிருத்தம் புக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் மாதாஜி. அது சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரபுஜிக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லிட்டுங்க மாதாஜி. ஹரே நம்ம டச் கேட்டதுனால அவர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு குவிஸ் வைக்க போறாரு. மாதாஜி டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 24 தான மாதாஜி? மாதாஜி ஆமா 26 மாதாஜி ஆக்சுவலா. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம். எல்லாருக்கும் நன்றி. அந்த மாதாஜிக்கு நன்றி. மணிபூஷ்ண தேவதாசி மாதாஜிக்கு நன்றி. அனுமதியோட முடிச்சுக்கலாமா மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. போயிட்டோம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ரொம்ப 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 நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லா மாதாஜிக்கும் நன்றி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.